எனக்கு மேல லவ் இருக்கு. ஆனா நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அது ரொம்ப தப்பா இருக்கும்னா தனுவுக்கு அநியாயம் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு என்னோட சந்தோஷம் அவ்வளவு முக்கியம் இல்ல. எனக்கு என்னோட கடமையும் நான் பண்ண ப்ராமிஸும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் இப்ப என்னை பத்தி யோசிக்கல பிரக்யா. ஆனா தனுவும் தனுவோட ஃபேமிலியும் கல்யாணத்துக்காக எல்லாரையும் இன்வைட் பண்ணி கார்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை எங்களுக்கு கல்யாணம் நடக்கலன்னா மீடியால அவ பேரும் அவ ஃபேமிலியோட பேரும் கெட்டு போயிடும் பிரக்யா. உனக்கு தான் தெரியுமே நம்ம சொசைட்டில கல்யாணம் நின்று பண்ண பொண்ணுக்கு எவ்வளவு கஷ்டம்னு. ஒருவேளை கல்யாணம் நின்று போச்சுன்னா தனு அந்த வருத்தத்துல ஏதாவது ராங் ஸ்டெப் எடுத்துட்டானா என்ன பண்றது? அது மட்டும் இல்ல, அவளோட அம்மாவுக்கும் கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் உன்னை மனசார காதலிக்கிறேன் பிரக்யா. ஆனா நான் உன்னை என்னால கல்யாணம் பிரக்யா பிரக்யா அந்த தனுவோட அம்மா அபிகிட்ட என்ன சொன்னான்னு தெரியலையே. அவ ரொம்ப டென்ஷனா இருந்தா. அவகிட்ட பேசலான்னு போனப்போ நான் பிரக்யா கிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னேன். பாட்டி நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? பாருங்க, அபி பிரக்யா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணனா அவ கூட தானே கல்யாணமும் பண்ணிப்பான். தனுவோட அம்மா என்ன சொன்னாங்கங்கறத பத்தி நமக்கு என்ன கவலை? அபி ஒரு தடவை ப்ராமிஸ் பண்ணிட்டானா அதை என்னைக்கும் மீற மாட்டான். அது எனக்கும் தெரியும், அபிய பத்தி நல்லா தெரியும். ஆனா நீ ஒரு விஷயத்த மறக்கிற. அவ யாருக்காவது வாக்கு கொடுத்தா அதை மீற மாட்டான்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த விஷயத்தை தான் அவளுக்கு அகேன்ஸ்டா எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. தனுவோட அம்மா அபிகிட்ட வந்து என்ன சொல்லி இருப்பா? ஒருவேளை தனுவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அபிய வற்புறுத்திருப்பான்னு நினைக்கிறேன். சில சமயங்கள்ல நாம ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது நமக்கே வினையா வந்து முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? பேசுமா. அபி உன்னை கூப்பிட்டு அப்படி என்னதான் சொன்னா? சொல்லு. சொல்லுங்கறேன்ல. எல்லாம் முடிஞ்சிருச்சு பாட்டி. என்னோட கனவு, என்னோட ஆசை எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்ன பேசுற நீ? என்னம்மா? அபி என்ன சொன்னா? அத முதல்ல சொல்லு. நாங்க 2 பேரும் பண்றது தப்புன்னு அவர் சொன்னாரு பாட்டி. அவரு தனுவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கரெக்ட்னு என்கிட்ட சொன்னாரு. என்ன அபி உங்ககிட்ட அப்படியா சொன்னா? அது எப்படி அப்படி சொல்லுவான்? நான் இப்பவே போய் அவன்கிட்ட பேசுறேன். நீ அவர்கிட்ட போய் எதுவும் பேசாத. ப்ளீஸ் என்ன போக விடுங்க. தனுவோட அம்மா தான் அபியை கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. நான் பேசினா நான் தான் சொல்றேன், நீ எங்கேயும் போக கூடாது. நீ என் மேல மரியாதை வச்சிருந்தேன்னா நீ அவர்கிட்ட போய் எதுவும் பேசக்கூடாது. பிரக்யா, அபி இப்ப பண்றதெல்லாம் தப்பு. அவன் திரும்பவும் தப்பான முடிவு எடுக்க நம்ம விட்டுறக்கூடாது. ரொம்ப நாள் யோசிச்சுதானே அவன் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லியிருக்கான். இப்ப சொன்ன உடனே பிரக்யா ப்ளீஸ் என்ன போக விடுங்க. நான் அடுத்த சொன்னா கண்டிப்பா அவன் புரிஞ்சுக்குவான். ஏன் மேல சத்தியம் பிரபா. பிரக்யா, அவனை ஏன் நீ தடுக்கிற? அபிக்கு உனக்கும் கல்யாணம் ஆகணும்னு உனக்கு விருப்பம் இல்லையா? நீ அவனை விட்டு பிரியணும்னு நினைக்கிறியா? நீ எப்படி அவனுக்கும் தனுவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு விடுற? ஏன் பிரபாவை தடுக்கிற? சொல்லுமா, எதுக்காக? பிரக்யா, இன்னைக்கு உன் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லி ஆகணும். நான் உன்னோட எத்தனை கேள்விக்கு பதில் சொல்லிருப்பேன். நான் ஒரு சின்ன கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டியா? நீ சொல்லி ஆகணும். I love you. உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. I really, really, really love you. I love you so much. அபி ஏன் இப்படி பேசினான்னு ஒண்ணுமே புரியலையே பாட்டி. தனுக்கு கொடுத்த ப்ராமிஸ்க்காக அவளை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது தப்புன்னு நினைச்சானா? பிரக்யா விஷயத்திலேயே அவன் பண்றது தப்பு இல்லையா? அபி, இன்னொரு ஷாம்பைன் பாட்டில் இருக்கா? நோ, இதுதான் லாஸ்ட். என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு? விராட், உங்க அம்மா இங்க இல்ல, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. இல்லனா இன்னும் சீக்கிரமா முடிஞ்சிருக்கும்.
சரி உங்க அம்மா எங்க போயிருக்காங்க? என்னோட மாம் என்ன மாதிரியே தான். நான் சின்ன வயசுல அழுதுகிட்டே தூங்கிடுவேன், எங்க அம்மா கோவப்பட்டுக்கிட்டே தூங்கிடுவாங்க. சீரியஸ்லி? அம்மாவே பொண்ணை அடிச்சுக்கவே முடியாது. ரெண்டு பேரும் சூப்பர். ஆண்டி வந்துட்டாங்க. நீட்டு போய் சொன்ன ஆண்டிக்கு கோவமே வராது பாரு. உங்க ரெண்டு பேரோட பார்ட்டி முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் பாக்கியா இருக்கா? ஆண்டி நீங்க இன்னும் தூங்கல? கனவு நனவாக்கிக்கணும்னு துடிக்கிறவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் தூக்கம் வராது. ஆலியா, நாம தானே குடிச்சோம், அம்மாவுக்கு போதை ஏறிடுச்சு. மம்மி, கனவு நிறைவேறணும்னா தூங்குனா தானே முடியும். ஷட் அப் தனு. உன்னோட இந்த கேர்லெஸ் ஆட்டிடியூடால தான் உனக்கும் அபிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஆல்மோஸ்ட் பிரேக் ஆயிடுச்சு. மாம், நீங்க போகும்போது கூட இதே தான் சொல்லிட்டு போனீங்க, வந்ததுக்கு அப்புறமா இதையே சொல்றீங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ்மா, நாளைக்கு என் கல்யாணம் நடக்கும். தனு இப்பவாவது கொஞ்சம் தெளிவா இரு. முதல்ல வெளியே போய் பாரு என்ன நடக்குதுன்னு. அபி பிரக்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்கம்மா? நான் இந்த விஷயத்தை தான் உங்க ரெண்டு பேருக்கிட்டயும் எப்போதுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க. பிரக்யா ரொம்ப நாளா அபிய லவ் பண்ணிட்டு இருந்தா, ஆனா இப்போ அபி கூட பிரக்யாவை லவ் பண்றான்னு இப்ப அவன் நல்லா உணர்ந்துட்டா. அவ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க தனு? ஆண்டிக்கு நம்மளை விட போதும் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அண்ணா பிரக்யாக்கு கன்ஃபஸ் பண்ணிட்டாரா? லைக் தனு ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. நம்ம மூணு பேரும் ஐ லவ் யூ சொல்லிக்கலாமா? வா. எஸ் எஸ் ஆலியா. அப்படின்னா ஆண்டி சீரியஸா சொல்றாங்களா? இல்ல ஆண்டிக்கு போது அதிகமாயிடுச்சு. ஆண்டி, நீங்க உண்மையாவே அண்ணா கன்ஃபஸ் பண்ணிட்டான்னு சொல்றீங்களா? ஒருவேளை அப்படி நடந்திருந்தா, அண்ணா கன்ஃபஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் பிரக்யா அந்த வீட்டுக்குள்ள வந்துருவா. அவ வீட்டுக்குள்ள வந்துட்டா என்ன வீட்டு விட்டு வெளில அனுப்பிச்சிடுவாளே. அவ என்ன விட்டு வைக்க மாட்டா. அப்ப ஏன் நிலைமை என்ன ஆகும்? ஒருவேளை என் கல்யாணம் நடக்கல, ஏன் நிலைமை மோசமாயிடும். உன்னை பத்தி யோசிக்கிற, என்ன பத்தி என்ன பத்தி யோசி. உன்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்க செல்ஃபிஷ் மாதிரி. நான் என்ன எப்பவுமே உன்னை பத்தி மட்டும் தான் யோசிப்பேன். என்ன பத்தி எப்ப? ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருங்க. ரெண்டு பேருக்கு எதுவும் ஆகாது. அபி பிரக்யா கிட்ட அவனோட லவ்வ சொன்ன அவ்வளவுதான். ஆனா கல்யாணம் உன்னை மட்டும் தான் பண்ணிப்பா. எப்படி சொல்றீங்க? எப்படின்னா நான் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிட்டேன். அது எப்படி சரி பண்ணீங்க? நான் இங்க இருந்து போனேன்ல, அப்போ நான் நேரா அபியோட ரூமுக்கு தான் போனேன். அப்போ அங்க அதுக்கப்புறம் நான் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணேன். நான் சாகிறதுக்குள்ள உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தையும் பார்க்கணும், என் ஆசையை நிறைவேற்றி வைன்னு கேட்டேன். சிம்பிள். சூப்பர் மம்மி. Thank you மம்மி, you are such a sweetheart. என்னமா பிளான் போட்டிருக்கீங்க? பாத்தியாலியா, நான் சொன்னல எங்க அம்மா என்ன மாதிரியே தான். ஃபேண்டாஸ்டிக் ஜாப் ஆண்டி. உன்ன மாதிரி இல்ல ஆண்டி, என்ன மாதிரி, இந்த ஆலியா மாதிரி. ஃபேண்டாஸ்டிக். ஐ மீன் நாம எவ்வளவு நாளா பண்ணணும்னு நினைச்ச வேலையை ஆண்டி அப்படிங்கிறதுக்குள்ள முடிச்சிட்டாங்க. இவ்வளவு ஈஸியா ஆயிடுச்சு. பிரக்யாவை வெளியில அனுப்ப எப்படி எப்படியோ பிளான் பண்ணா ஆண்டி இவ்வளவு ஈஸியா முடிச்சிட்டாங்க பாரு. வாவ், ஃபேண்டாஸ்டிக் ஆண்டி. நீங்க பிளானை ரொம்ப சூப்பரா போட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் அவ நம்ம வீட்டு பக்கம் கூட வர மாட்டா. பாத்துக்கிட்டே இருங்க, இந்த கல்யாணமும் நடந்துரும். அதுக்கப்புறம் அந்த பிரக்யா இந்த ஊரை விட்டே பேக்கப் பண்ணிட்டு போயிடுவா. நான் தனுவுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அதனால நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
சம்பந்தி, பிரக்யா இன்னும் வீட்டுக்கு வரல. ஏன் என்னாச்சு? அங்க இருந்து அவ எப்ப கிளம்புனா? அது இப்பதான் கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. இப்பதானே கிளம்பி இருக்கா. அப்ப இவ்வளவு சீக்கிரம் எப்படி வீட்டுக்கு வருவா? கொஞ்ச நேரம் ஆகும்ல. ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான். பிரக்யா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் போன் பண்ண சொல்லுங்க. அவ வந்தது சொல்றேன். ஆனா என்ன ஆச்சுங்க? பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? நீங்க ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. நான் போனை வச்சிடுறேன். சரி. என்னாச்சு அத்தை? யார் போன்ல? அபியோட பாட்டி தான் போன் பண்ணாங்க. பிரக்யா வீட்டுக்கு வந்துட்டாளா இல்லையான்னு போன் பண்ணி கேட்டாங்க. ஏன், எதுக்காக பிரக்யாவை பத்தி கேக்குறாங்க? நானும் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்ததும் போன் பண்ண சொல்லிருக்காங்க. அவங்க ஏதோ டென்ஷனா இருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரிஞ்சுது. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு சரளா. அத்தை, பிரக்யா தான் பில் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னாச்சுன்னு அவகிட்டே கேக்குறேன். பிரக்யா, பிரக்யா என்னாச்சுமா? பிரக்யா, பிரக்யா என்னாச்சுமா? ஏமா அழுதுட்டே வந்திருக்க? இப்பதான் அபியோட பாட்டியும் போன் பண்ணாங்க. அவங்களும் ஏதோ டென்ஷனா இருக்காங்க. ஒன்னதான் கேட்டாங்க. என்னாச்சுமா? அங்க ஏதாவது பிரச்சனையா? என்ன ஆச்சுன்னு சொல்லு பிரக்யா. அபி கூட ஏதாவது சண்டை போட்டியா? வாய் திறந்து பேசுமா. பிரக்யா, பிரக்யா, என்ன எதுவும் பேசாம போற? பிரக்யா, பிரக்யா கதவு தர. பிரக்யா என்னாச்சுன்னு சொல்லுமா. முதல்ல கதவு தர. வீட்டுல இருந்து போகும்போது நல்லா தானே இருந்தா. திடீர்னு இப்ப என்னாச்சு? பிரக்யா கதவு தரமா. பிரக்யா, இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையா? எங்க போனான்னு தெரியலையே. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவ போன் பண்ணுவா. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. வாங்க வந்து தண்ணி குடிங்க. என்னடா அது, அவ இன்னும் வீட்டுக்கு போகலையாமே? அப்ப வேற எங்க போயிருப்பா? இங்க என்னடானா அவ எங்க போனான்னு தெரியல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். ஐ லவ் யூ so much. நான் தனுவுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அதனால நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க எப்பவுமே என்கிட்ட இப்படிதான் பண்றீங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்காதது தப்புன்னா என் மனசை காயப்படுத்தினது சரியா? நீங்க ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் பண்றீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? எப்பவும் என் மனசை காயப்படுத்துறீங்க.
மன்னிச்சிரு பிரக்யா. தேவையில்லாம உன் மனசுல ஆசையை வளர்த்துட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. ப்ளீஸ். ஒவ்வொரு தடவையும் இதான் நடக்குது. ஒவ்வொரு தடவையும் நாம ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கும் போதெல்லாம் திரும்ப திரும்ப தோக்குறோம். பாவம் பிரக்யா மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அபி பிரக்யா கிட்ட லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப தனுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது பாட்டி? இனிமே வாழ்க்கையில எல்லாம் நல்லதே நடக்கும்னு அவங்க எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க. ஆனா அந்த கனவை எல்லாம் அபியே கலைச்சிட்டான். ஒவ்வொரு தடவையும் இதான் நடக்குது. ஒண்ணு சேர்ற மாதிரி வந்த உடனே தானா பிரிஞ்சு போயிடுறாங்க. நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு. இங்க பாரு பிரபா, யாரு என்ன பண்ணாலும் சரி, நான் அபியையும் பிரக்யாவையும் ஒண்ணு சேர்த்தே தீர்வு, அதுல சந்தேகமே இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டு அபி பிரக்யாவோட கைய பிடிச்சிருக்கான். ஆனா நான் அபிய பிரக்யாவோட கைய விடுறதுக்கு சம்மதிக்க மாட்டேன். பிரக்யா பட்ட கஷ்டத்தை வீண் போக விட மாட்டேன். முதல்ல கூட அபியையும் பிரக்யாவையும் நான் தான் ஒண்ணு சேர்த்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இந்த தடவையும் நான் தான் பிரக்யாவை அபியோட பொண்டாட்டியா இங்க கூட்டிட்டு வருவேன். நீ வேணா பாரு. இந்த தடவை நிச்சயமா அவங்க 2 பேரும் பிரியறதுக்கு நான் விடவே மாட்டேன். நான் ஒருத்தி உயிரோட இருக்கிற வரைக்கும் அபி வேற யாரையும் கல்யாணம் பண்றதுக்கு நான் விடவே மாட்டேன். Wow, auntie, you look so pretty. Oh, thank you. You too ரொம்ப அழகா இருக்க. Thank you so much. உனக்கு யாராவது இங்க பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்லிடு. தனுவோட சேர்த்து உனக்கும் கல்யாணம் பண்ணிடுவோம். ஆண்டி, தனுவோட கல்யாணம் முடிஞ்சா போதும். எனக்கு இப்ப வேற எதுவும் வேண்டாம். தனுவோட கல்யாணம் எப்படியும் நடக்கதான் போகுது. கேன்சரோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கேன்னு சொல்லி அபிய கல்யாண மேடை வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டேன்ல. ஆண்டி, you're too good. சரி, இந்த மஞ்சள் எல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? ஆலியா, லாஸ்ட் டைம் தனுவோட நலங்கு ஃபங்க்ஷன் நடக்கவே இல்லைல்ல, அதனால இந்த தடவை மஞ்சளை வீட்ல இருந்தே கொண்டு வந்துட்டேன். பட் யூ நோ வாட், இந்த தடவை நலங்கு ஃபங்க்ஷன் ரொம்பவே ஸ்பெஷல். இந்த தடவை நலங்குல நான் கோல்டு டஸ்டையும் சேர்க்கிறேன். Are you serious? Yeah. Gold dust? For the extra glue? Yeah. கோல்டு மாதிரியே மென்னு வாங்க. Nice. ஆலியா, இன்னைக்கு நலங்கு ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ராடினரியா நடக்க போகுது. அது கண்டிப்பா நடக்கும் ஆண்டி. அது என்னன்னா, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, ஒரே மாப்பிள்ள. அதனால கல்யாணத்துல அவங்க 2 பேருமே செம க்ளோவா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாருமே அவங்க 2 பேரையும் பார்த்து வாயடிச்சு போயிடணும். அது கண்டிப்பா நடக்கும். யா. பாட்டி, நீங்க கூட இந்த நலங்களை கொஞ்சமா கோல்ட் டஸ்ட் சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பொண்ணுக்கும் பையனுக்கும் ஆசீர்வாதம் நான் கொடுத்தா மட்டும் பத்தாது இல்ல, பாட்டியா நீங்களும் கொடுத்தாதான் நல்லா இருக்கும். Isn't it? ஆண்டி, வாங்க நலங்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். Yeah, sure. Let's go. அது சரி ஆலியா, தனு எங்க போயிட்டா? உங்க பொண்ணாச்சே, ரெடி ஆகிறதுக்கு டைம் எடுக்க மாட்டாளா? Of course, அதெல்லாம் ஓகே. ஆனா இவ்ளோ லேட்டாவா? ரிலாக்ஸ் ஆண்டி, நீங்க முதல்ல போங்க. கோல்ட் வாட்டர் குடிங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க போங்க. அதுக்குள்ள நான் போய் மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாக்குறேன். ஓகே. ஆண்டிக்கு கோல்ட் வாட்டர் கொடு. ஹே, ஹாய், எப்படி இருக்கீங்க? கோல்ட் வாட்டர்னு சொன்னதும் தான் ஞாபகத்துக்கு வருது. நீங்களும் கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா வெளியில கண்ணா பின்னான்னு வெயில் அடிக்குது. உங்க கோபத்தை பார்க்கும் போதும் கொஞ்சம் எனக்கு அப்படித்தான் தெரியுது. அதனாலதான் சொல்றேன், வெயில் அதிகமா இருந்து கோபம் அதிகமா இருந்தா அவ்வளவுதான் மண்டை. இல்ல அப்படியெல்லாம் எதுவும் நடக்க கூடாது. ஏன்னா இது கல்யாண வீடு. சோ எந்த அசம்பாவிதமும் நடக்க கூடாது, ரைட்? ஆஃப்டர் ஆல் இன்னைக்கு நடக்க போறது உங்க பேரனோட கல்யாணமாச்சே. சரி, நீங்க 2 பேரும் எங்கே இருங்க, நான் போய் உங்க மருமக சாரி ஐ மீன் தனுவை கூட்டிட்டு வர போறேன். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ.
என்ன இவ ட்ரெஸ் எப்படி போட்டு வச்சிருக்கா ரெடி ஆகாம? தனு தனு எங்க போயிட்டா? குட் மார்னிங் பிரக்யா. எப்படி இருக்க நீ? அது சரி, உன்னை பார்க்கும்போதே உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது பிரக்யா. எதுக்கு நீ இவ்ளோ காதலிச்ச? ஐ மீன், இவ்ளோ லவ் பண்ணவங்க யாரும் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்ல. உன்னோட நிலைமை இப்ப அப்படிதான். முதல்ல லவ் பண்ண, இப்போ அனுபவிக்கிற. Now you're gone. என்ன அது? உன் கண்ணே அவ்வளோ ரெட்டா இருக்கு. ஓ ஐ see. நைட்டு முழுக்க நீ தூங்கலையா? பாவம், உனக்கும் தான் எப்படி தூக்கம் வரும்? ஐ மீன், நீ தூங்கணும்னு கண்ணை மூடுறப்பெல்லாம் எனக்கும் அபிக்கும் கல்யாணம் ஆகுற மாதிரி கனவு வந்திருக்கும். நீயும் டக்குன்னு கண்ணை முழிச்சு பாத்திருப்ப இல்ல?